அதிமுகவோட கூட்டணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு எடப்பாடியோட உங்களுக்கு நல்லா தெரியும். 2010 தர்மயுத்தை ஆரம்பித்து நாங்கள் இணையும் போது அதிமுக இணைந்தால் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்பீர்களா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கருத்து தெரிவித்துள்ளார். உங்களுக்கு நல்லா தெரியும். 2010 தர்மயுத்தை ஆரம்பித்து நாங்கள் இணையும் போது நான் தான் ஒருங்கிணைப்பாளர். நான் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் இரட்டை இலை சின்னத்திற்கு கையெழுத்திட்டு தான் இன்று இருக்கின்ற எம்எல்ஏவாக இருக்காங்க. நான் ஒருங்கிணைப்பாளர் அவர் ஏற்றுக்கிட்டார்ல, அவர் முதலமைச்சராக நான் ஏற்றுக்கிட்டேன்ல. ஆக கட்சி இணைகின்ற பொழுது சில பொதுவான கருத்துக்கள் உருவாகும். அது இப்போ எப்படி சொல்ல முடியும்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ, வளர்த்தார்களோ, 50 ஆண்டு காலம் இந்த இருவரும் தலைவர்கள், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை எந்த நிலையிலிருந்து வளர்த்தார்களோ, 50 ஆண்டுகள சரித்திரத்தில் உருவான இந்த இயக்கம் 35 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்கிறது. எந்த இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு வரலாற்றை இந்த இருவரும் மாபெரும் தலைவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வரலாறு தொடர்ந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற சக்தியெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.